Hi everyone. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். TNEA 2024 பற்றி ஏராளமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நிறைய பேர் ஒர்க் ஆக மாட்டேங்குது நீங்கள் குரூப்பு. ஸோ இன்னொரு புது குரூப்பு நான் உருவாக்குறேன். ஏன்னா 2000 பேர் தான் ஜாயின் பண்ண முடியுமா. ஸோ அதனால் அந்த புது லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இப்போ TNEA 2024 ஃபுல் கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு கழிஞ்சு தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, மேனேஜ்மெண்ட்டில் எல்லாருமே எல்லா காலேஜுமே முந்தின வருஷத்தோட இந்த வருஷம் டொனேஷன் அதிகம் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபீஸும் அதிகம் பண்ணிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக படிக்க முடியும். லோ கட் ஆஃப் மாணவர்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, லோ கட் ஆஃப்னா யார்? 150 கீழே இருக்கிறவங்க நினைக்கிறவங்க என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் நல்ல காலேஜ் கிடைக்காது. இங்கே பாருங்கள், நம்ம சேனல் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ப்ளஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய லூப் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் மூலிமா நம்ம அழகாக எடுத்துக்கலாம், கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா ஓகேவா. ஸோ அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக என் கூட காண்டாக்டில் இருங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உடனுக்குடன் ரிப்ளை பண்ண முடியலனாலும் நான் எப்படியாவது ரிப்ளை பண்ணிடுவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேவா. ஸோ பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி வருத்தப்படுறது என்னென்னா, ஃபிசிக்ஸில் மார்க் போச்சு. ஸோ அதனால் நான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா படிக்க முடியாமல் போயிருமோ, நல்ல காலேஜில் சீட் கிடைக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். எல்லார விடையும் நம்ம புத்திசாலித்தனமாக யோசிச்சு கரெக்டாக மூவ் பண்ணுவோம் இந்த கவுன்சிலிங்கில். ஸோ கவுன்சிலிங்கோட ஃபுல் ப்ரொசீஜரை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதி வரும். அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ரிசல்ட் நமக்கு 6ஆம் தேதி மே 6, ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரும் இல்லை ரிசல்ட் அதே நாளில் வரும். ரிசல்ட் என்னைக்கு வருதோ அதே நாள் வரும் இல்லை அடுத்த நாள் வரும். உடனே ஓப்பன் பண்ண உடனே 1 மாதம் டைம் தருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும், சரிங்களா. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்த்து 1 மாதம் டைம் தருவாங்க, சரிங்களா. ஜூனில் தான் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எல்லாமே ஆன்லைனில் தான், சரிங்களா. ஏதாவது பிரச்சனை நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னா TFC சென்டர் உதவி மையம் சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டு பக்கத்திலே நமக்கு உருவாக்கிக்கலாம். நம்ம தான் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஏதோ ஒரு காலேஜோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. பக்கத்திலே நமக்கு இருக்கும் TFC சென்டர். அது நம்ம ஆன்லைன் மூலிமா கொடுக்கறது மூலிமா வரும், சரிங்களா, ப்ராசஸில். ஸோ அந்த TFC சென்டரில் ஏதாவது உதவினாலும் கேட்டுக்கலாம், சரிங்களா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே தான் நடக்கும். ஸோ என்னெல்லாம் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குன்னு லைன் பை லைனாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கண்டிப்பாக உங்கள் பேர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இமெயில் ஐடி ஒன்று உருவாக்கி வச்சுக்கோங்க. மேண்டிட்டரி இமெயில் ஐடி இந்த 4 வருஷம் படிக்கிற முடியுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லை என்றைக்குமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மொபைல் ஃபோன் நம்பர் வேலிடான மொபைல் ஃபோன் நம்பர், எப்பவுமே எடுக்கிற ஃபோன் நம்பராக இருக்கணும், ஆக்டிவேட்டில் இருக்கணும். எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிக்கலாம்னு நினைக்காதீங்க, அதுவே வச்சுக்கோங்க, சரிங்களா. எக்காரணத்தை கொண்டு நம்ம மொபைல் நம்பரை மாற்றிடாதீங்க. அந்த மொபைல் நம்பர் தான் ஆக்டிவேட்டில் வைங்க. அந்த மொபைல் நம்பர் தான் இதில் பதிவு பண்ணணும். கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் டீட்டெயில். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நம்ம கண்டிப்பாக தேவை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் ரிசர்வேஷன் அடிப்படையில் வரனால ஜாதி சான்றிதழ் தேவை. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், இல்லை டிஃப்ரென்ஷியலி டிசேபிளாக இருக்கட்டும், இல்லை எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு இது இருக்குது, அனக்ஷரி இருக்குது. ஸோ அது நமக்கு அதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது ப்ரொசீட் பண்ணணும், அதுவும் ரெடி பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நம்ம தனியாக வீடியோவில் பார்த்துக்கலாம். போனாஃபைட் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட் அந்த 6லேருந்து 12 வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் கீழே வருவாங்க. அந்த 7.5 ரிசர்வேஷன் என்னென்னா ஃபுல் ஃப்ரீ. நமக்கு எல்லாமே ஃப்ரீ. மெஸ் பில்லு, ஹாஸ்டல் ஃபீஸு, டியூஷன் ஃபீ எல்லாமே ஃப்ரீங்க, சரிங்களா. ஸோ அது கவர்மெண்ட் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஸோ அவங்க 6லேருந்து 12 வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு போனாஃபைட் சர்டிஃபிகேட் தேவை. அவங்க எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கூல்லேருந்து வாங்கி பிரின்சிபல் சைனோட. டீட்டெயில் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பேட் த்ரூ இன்டர்நெட் வழியாக தான் நமக்கு பேமெண்ட் பண்ணுவோம். ஒன்று ஜிபேயில் பண்ணுவோம், யூபிஐயில் பண்ணுவோம், இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு பண்ணுவோம். அது நம்ம எப்படி பே பண்ணுவோம் எல்லாமே நம்ம சொல்லுவோம் நம்ம சேனலில், ஓகேவா. டெமோ வீடியோ போடுவோம். ஸோ அடுத்தது டிமாண்ட் டிராஃப்ட். அது TFCயில் டிடி எடுத்தும் கூட நம்ம பே பண்ணிக்கலாம், சரிங்களா. இஎம்ஐஸ்
இஎம்ஐஸ் நம்பர் எமிஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கூலில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க 12th சர்டிஃபிகேட்லேயும் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா ஸ்கூலில் போய் கேட்டு நீங்கள் வாங்கிடுங்க. ஏன்னா வந்து 12th சர்டிஃபிகேட் டெம்பரவரி சர்டிஃபிகேட் வரக்கே 1 வாரம் ஆகும். பர்மனெண்ட்டாக வர்றதுக்கு டைம் ஆகும். டெம்பரவரி சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அந்த டெம்பரவரி சர்டிஃபிகேட்டில் இஎம்ஐஸ் நம்பர் இருக்கும். இல்லைனா நீங்கள் முன்னாடியே கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது சர்டிஃபிகேட் வர்றதுக்கு முன்னாடி பண்ணுறீங்கன்னா ஸ்கூலில் கேட்டாலே சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஆதார் நம்பரு. ஓகே, அது ஆப்ஷனல் தான். பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் டீட்டெயில், பேரண்ட்ஸோட வருமான விவரம், அதாவது வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஏன்னா ப்ராசஸில் இருக்குது. சரிங்களா? அப்லோட் பண்ணணும். ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து 6லேருந்து 7, 8, 9, 10, 12 வரைக்கும் தகவல்கள் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் தகவல் தான் கொடுக்கணும்னா சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. சரிங்களா? 10th மார்க் ஷீட் தேவை. சரிங்களா? 10th மார்க் ஷீட் தேவை. 12th மார்க் ஷீட் ரெஜிஸ்டர் நம்பர் தேவை. 12th மார்க் ஷீட் தேவை. 12th 10th மார்க் ஷீட் மட்டும் தான் தேவை. ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்டட். இப்போ ஸ்காலர்ஷிப் இன்கேஸ் உங்களுக்கு இருக்குன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டது. இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கடைசியில் எடுத்து அது கிடைக்காம போய் அப்புறம் காலேஜில் போய் ஒரு ஓரியாடி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. கன்செஷன் கிடைக்கும். ஃபீஸில் கன்செஷன் பண்ணுவாங்க. 20,000 25,000 கன்செஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 20 டேஸில் வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட் கிராஜுவேஷன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் SC SC ST அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உதவித்தொகை, உயர்கல்வி உதவித்தொகை கிடைக்கும். அது கவர்மெண்ட்லேருந்தே வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜாதி சான்றிதழ் வேணும். அண்டு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். உங்களோட பேரண்ட்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டு. இவங்களுக்கு அந்த யாரெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்களோ அவங்கள வந்து ரொம்ப மஸ்ட்டு. சரிங்களா? பேரண்ட்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் தி டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். அது தேவையில்லை டேட்டா ஷீட்லாம். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோமா? இப்போ என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துடலாம். ஏன்னா வந்து என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியாக இருந்துக்கலாம் பாருங்கள். அதான் சொன்னேன். டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதுதாங்க நம்ம கவுன்சிலிங்கோட முழு விவரம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் 2024. ஃபஸ்ட்டு என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போ? May 6 அல்லது May 7 அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே எல்லா வருஷமும் அப்படி தான் வருது. ஏன்னா வந்து ரிசல்ட் வந்து அடுத்த நாள் ரிசல்ட் அன்னைக்கு வரும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எதில் பண்ணுவீங்கன்னா www.tne.online.org அதில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் சார்? கவுன்சிலிங்க்கு வந்து நான் வந்து பங்கேற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் கேட்டகிரிக்கு 500 ரூபா, பிசி எம்பிசி இல்லை வந்து பிசிஎம் அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகிரிக்கு 500 ரூபா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகிரிக்கு நமக்கு 250 ரூபா. சரிங்களா? அது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரிக்கு வரவங்களும் 100 ரூபா. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிலே பேமெண்ட் கேட்கும். ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங், அதாவது அடுத்த ப்ராசஸ் என்னென்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து இவ்வளோ பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பண்ணணுங்கிறது இருக்கு இல்லையா பேமெண்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங், சர்டிஃபிகேட் அப்லோடிங். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், லைவ் டெமோ நம்ம சேனலில் வரும், பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் நான் இப்போல்லாம் சொன்னேன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு, அது தேவைப்படுறவங்க தான். இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேஷனும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பும் தேவைப்படுறவங்க தான் அப்லோட் பண்ணணும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறவங்க தான் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, அதுவும் அப்லோட் பண்ணணும். மீதி 10th 12th அப்புறம் ஆதார் கார்டு, அது ஆப்ஷனல் தான். 10th 12th மஸ்ட்டு. சரிங்களா? ஸோ டிசி அதெல்லாம் வந்து மஸ்ட்டு தான். ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஜெராக்ஸே அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர், இது வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம். சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? இப்போ ரேண்டம் நம்பர்னு ஒன்று வரும் உங்களுக்கு. ரேண்டம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் எலிஜிபிள் அப்படிலாம் கிடையாது. ரேண்டம் நம்பர் ஒன்று வரும். ரேண்டம் நம்பர்னால் தோராயமான ஒரு நம்பர், அதாவது டை பிரேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப விவாரித்து சொல்லலை நான், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணுமே கட் ஆஃபில் சேர்த்து 200க்கு வந்து 190 தான் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ 190லேயே 10,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம். 10,000 பேர்த்துக்குமே ஒரே ரேங்க் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ அந்த டை பிரேக்கரை பிரிக்கிறதுக்கு தான் ரேண்டம் நம்பர். அது எப்படி சார் பிரிப்பாங்க? அக்கார்டிங் டு டேட் ஆஃப் பர்த், இல்லை வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க, மேக்ஸில் யார் ஃபஸ்ட்டுன்னு பார்ப்பாங்க, அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. அது பார்த்து முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணுவாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. யார் சீனியாரிட்டியோ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ டை பிரேக்கர், அது ரேங்கிங் வந்து கரெக்டாக கொடுக்கணும்ல, அதுக்காக. ஓகே ரைட். ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பை டிஎஃப்சி.
டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர் உதவி மையம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து தான் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா, எங்கே டிஎஃப்சியில் தான் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணிடுவீங்களா, அவங்களே அவங்க பார்த்துக்குவாங்க. டிஎஃப்சியில் ஏதாவது பிரச்சனை கொரீஸ் இருந்தால் அப்போவே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, கொரீஸ் இருந்தால் உங்களுக்கு அப்படியே மெயில் வரும், இல்லை வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து கொரீஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் அப்லோட் தப்பாக பண்ணியிருக்கீங்க, தப்பான ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கீங்க, எந்த ஃபார்மேட்டில் பண்ணணும் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம டெமோவில் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே நடந்துருமா, ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அது வந்து எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் முடித்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு ரேங்க் வரும். சரிங்களா, ரேங்க் வந்தோடனே அந்த டேட்டு டைமெல்லாம் இப்போ வேண்டாம். சரிங்களா, அஃபீஷியலாக வரட்டும். சரிங்களா, ரேங்க் வந்துடும். ரேங்க் வந்து நீங்கள் ரேங்க் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க தான் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங். ரேங்க் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ்ங்கிறாங்க. அதாவது குறையதும் இருந்தால் நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் அணுகலாம். டிஎஃப்சி சென்டர்னா என்ன சார், பக்கத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதே கிடைக்கும். சரிங்களா, அது நீங்கள் ஆப்ஷன்ஸில் கொடுத்துக்கிறது தான். அப்ளிகேஷன் ஃபில்லிங் டைமில் அதில் கேட்குள்ள டிஎஃப்சி சென்டர் என்ன வேணும்னு. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது காலேஜஸ் ஏதாவது அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கொடுத்தீங்கன்னா போதும் ஆப்ஷனில். பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது நான் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரேங்க் நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ ரேங்க்கில் இருக்கீங்க. கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும், ஜென்ரல் ரேங்க்கும் வரும். கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னா என்ன, ஜென்ரல் ரேங்க்னா என்னங்கிறதெல்லாம் தனி வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ரேங்க் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க. அந்த ரவுண்டு ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ரவுண்டு இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கவுன்சிலிங் இருக்குன்னு பார்த்தலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங், அதில் என்னென்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிஃபரன்ஷியலி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மென், இவங்க 3க்கும் இருக்கும். இவங்க 3 பேர்த்துக்கும் 7 ரிசர்வேஷனும் இருக்கும். என்னன்னா 7 ரிசர்வேஷன் என்ன, 6லேருந்து 12வது வரைக்கும் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ 7.5% ஒதுக்கீடு, இது கவர்மெண்ட் கொடுத்தது. இப்போ டிஃபரன்ஷியலி டிசேபிள்டு இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மென் இருக்காங்கன்னா அதுவே ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான். அதுலேயும் 7 ரிசர்வேஷன் இருப்பாங்க. புரியுதுங்களா, இதுலேயும் 7 ரிசர்வேஷன் இருப்பாங்க. அதுக்கும் ஒரு தனி ரேங்க் கொடுப்பாங்க, அதுக்கும் தனியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நீங்கள் பண்ணணும். யார், ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிஃபரன்ஷியல் டிசேபிள், எக்ஸ் சர்வீஸ், 3த்துக்கும் நீங்கள் பண்ணணும். ஜென்ரலையும் பண்ணணும், 7 ரிசர்வேஷன் பண்ணணும். எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் விவரமாக நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்த 2வது ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங் நம்ம அகாடமிக் கவுன்சிலிங், வொகேஷனல் கவுன்சிலிங். ஓகேவா, அடுத்த 7.5 ரிசர்வேஷன், அது தனியாக நடக்காது. ஜென்ரலில் வரவங்க ஜென்ரலி இருப்பாங்க. 7.5 ரிசர்வேஷனில் வந்தால் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதான் ப்ரொசீஜர். ஜென்ரல்லையும் இருப்பாங்க, 7.5 ரிசர்வேஷன் இருப்பாங்க. ஒருவேளை 7.5 ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கல, சீட் கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கிடைக்கும், என்ன ஃபீஸ் கட்டணும் அவ்வளோதான். ஓகேவா, 7.5 ரிசர்வேஷனாக ஃபுல் ஃப்ரீ, இதுதான். ஸோ அடுத்து வந்து அந்த ரவுண்டு ஷெடியூல் வந்துருங்க. ரவுண்டு ஷெடியூல் வந்துடும். அந்த ரவுண்டு ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் வந்து தனி வீடியோ போடுறேன். என்னன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்டாக போன வருஷம் பிரித்தாங்க. இதுவே முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டாக பிரித்தாங்க. ஏன் 3 ரவுண்டாக பிரித்தாங்க சார், அப்போ என்ன ரவுண்ட் வேணாலும் பிரிப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக 3 கீழே போகாது, 3 அல்லது 4 ரவுண்டாக பிரிப்பாங்க. அது அவங்க வந்து டேட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக காலேஜ் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி இந்த வேலையை பண்ணாங்க. ஒரு கவுன்சிலிங் வந்து எவ்வளோ நாள் நடக்கும், அதாவது ரவுண்ட் 1 கவுன்சிலிங், ரவுண்ட் 2 கவுன்சிலிங், ரவுண்ட் 3 கவுன்சிலிங் எவ்வளோ நாள் நடக்கும். ரவுண்ட் 1 கவுன்சிலிங், ஒரு கவுன்சிலிங் வந்து 15 நாள் நடக்கும். சரிங்களா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த காலேஜ் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 நாள் டைம் கொடுப்பாங்க, 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போர்ட் ஆப்ஷன்ஸு, இல்லை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உள்ளே போகிற ஆப்ஷன்ஸு, அந்த மாதிரி. காலேஜை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுப்பாங்க, அங்கே போய் ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகேவா, அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா டிஎஃப்சிக்கு போகணும். சரிங்களா, அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் அப்போர்டு கொடுத்தவங்க, அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். அண்ட் அப்போர்டு இல்லை, நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், அப்போர்டு இல்லை, நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், நான் வந்து ஓகே இதை அக்செப்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த காலேஜ் அப்படின்னா நேராக காலேஜுக்கு போய் ஃபீஸ் கட்டி நான் ஆர்டரை கொடுத்து ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து தெளிவாக நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மாதிரி நடக்கும். இது ஒரு 2-3 மாதம் நடக்கும். சரிங்களா,
ஸோ ரவுண்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கட் ஆஃப் 200 177 வரைக்கும் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் கூப்பிட்டாங்க. ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பேர் 16,000 பேர் கூப்பிட்டாங்க. ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 176.99 142 வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 141.86 77.50 வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஸோ 77.50 நினச்சி பாருங்கள் எவ்வளோ கம்மி மார்க்குன்னு, அது வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வேணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 40% இருந்தால் போதும். ரிசர்வேஷன் அடிப்படையில் எம்பிசி பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் 40%, 45% ஜென்ரல் கேட்டகரி வரங்களோ, ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்களோ ஓசிக்கு, அவங்கள 45% வேணும். இவ்வளோ தாங்க. அதெல்லாம் எலிஜிபிலிட்டிலாம் ஆயிடலாம், எல்லாருமே எலிஜிபிலிட்டி ஆயிடுவாங்க, பாஸ் பண்ணாலே ஆயிடலாம். சரிங்களா? ஸோ இப்படி ரவுண்ட் 3 ரவுண்டாக பிரித்தாங்க. இந்த 3 ரவுண்டில் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மட்டுமே 2 லட்சத்தி சில்லரை வந்தது. ஆனால் பேமெண்ட் பண்ணவங்க 1,80,000 சில்லரை வந்தது. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதாவது பேமெண்ட்டும் கட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்தது இல்லையா, அது 1,50,000 பேருக்கு வந்தது. அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டு இருக்கேன். இதில் எவ்வளோ பேர் காலேஜுக்கு போய் சேர்ந்தாங்கன்னா 1,00,000 பேர் போன வருஷம் போய் சேர்ந்துருக்காங்க. இதுவே முந்தின வருஷம் டேட்டா எடுக்கும்போது 2022 எடுக்கும்போது வெறும் 84,000 பேர் தான் காலேஜுக்கே போய் சேர்ந்தாங்க. போன வருஷம் எவ்வளவோ முன்னேற்றம். 1,00,000 பேர் பக்கம் அவங்க காலேஜ் போய் சேர்ந்துருக்காங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஃபீஸும் கட்டி காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இன்ஜினியரிங் வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? ஸ்கோப்பும் நல்லா இருக்குது. ஓகே ரைட். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3. ஸோ இதை வந்து இப்படி பிரித்தாங்க. இந்த தடவை எப்படி பிரிப்பாங்கன்ட்டு நம்ம ஒரு கணிப்பு வைப்போம். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலெல்லாம் பேசுவோம். சரிங்களா? அடுத்தது என்ன ரிசர்வேஷன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓசி வந்து 30 ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அதர் கேட்டகரின்னு சொல்லலாம், ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லலாம். அப்படின்னா 31% இடஒதுக்கீடு பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓப்பன் கேட்டகரின்னு அது அர்த்தம், இவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரிங்களா? பார்ட்டிசிபேட் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி ஓசி, நான் இப்போ ஓசின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு ஓசினா எனக்கு இவங்களுக்கு எல்லாருமே இவங்க ஒரு ரேங்க் எடுத்திருப்பாங்களா, நான் ஒரு ரேங்க் எடுத்திருப்பேனா, இவங்க எல்லாருமே போட்டி போடுவாங்க ஒரு சீட்டுக்கு. சரிங்களா? அந்த சீட்டுக்கு யார் ரேங்க் இதில் முன்னுரிமையாக இருக்காங்களோ, ஃபஸ்ட் ரேங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் தான் எனக்கே வருங்க. அதான் ஓசியோட பிரச்சனையாக அதுதான். நல்ல மார்க் இருந்தால் தான் கரெக்டாக கிடைக்கும். ஓசி 31%, பிசி 26.5% இடஒதுக்கீடு. அதாவது ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ சீட்டுன்னு ஒதுக்குவாங்கல்ல, அது இப்படி தான் ஒதுக்குவாங்க. பிசிஎம் முஸ்லீமுக்கு வந்து 3.5% ரிசர்வேஷன், எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%, எஸ்சிக்கு வந்து 15% இடஒதுக்கீடு, எஸ்சிஏக்கு வந்து 3% இடஒதுக்கீடு, எஸ்டிக்கு வந்து ட்ரைபிள் 1% இடஒதுக்கீடு. அடுத்து லாஸ்ட்டாக இடஒதுக்கீடுலாம் பார்த்தாச்சு. அதன் அடிப்படையில் தான் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் கட் ஆஃப், அந்த கட் ஆஃப்குள்ளே அந்த ரேங்க்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதன் அடிப்படையில் தான் அலர்ட்மெண்ட்டே நடக்கும் உள்ளார. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே எழுதுனேன். ஸோ அடுத்த லாஸ்ட்டாக ஃபைனலாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இல்லை ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், ஃபைனல் ஆர்டர் வந்தோடனே ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே நம்ம காலேஜ் போய் ஜாயின் பண்ணி சேர்ந்து அட்மிஷன் போட்டுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டு டைமு இதெல்லாம் வந்து இப்போ சொன்னால் புரியாது. சரிங்களா? எவ்வளோ நாட்குள்ளே போய் காலேஜ் போய் சேரணும், அண்டு என்ன சொல்கிறது, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத இப்போ சொன்ன புரியுது. ஓவரால் நான் வேணால் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு 7 நாள் டைம் தருவாங்க ஃபீஸ் கட்ட சொல்லி காலேஜில். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் கவுன்சிலிங் முடிஞ்சிடும், சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட் வச்சுக்கிட்டு அப்வோர்டு கொடுத்தீங்க, அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதனால் டிஎஃப்சி சென்டர் போய் ஃபீஸ் கட்டணும். ஆனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தாலோ இல்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருந்தீங்கனாலோ இல்லை எனி ரிசர்வேஷனில் இருந்தீங்கனாலோ உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதாவது அப்வோர்டு கொடுத்தனால டிஎஃப்சியில் கட்ட வேணாம், ஜென்ரலில் வரவங்க கட்டணும். ஓகேவா? அண்ட் அப்வோர்டு கொடுக்காமல் அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்துருங்க, நேராக காலேஜுக்கு போகணும். மீதி இருக்கவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. சரிங்களா? டிக்ளைன் கொடுத்தவங்களும் வேலையே இல்லை. நேராக காலேஜுக்கு போய் அட்மிஷன் போட்டுரும். அவங்க கேட்குற ஃபீஸு கட்டணும். 1 லட்சம்னாலும் 1 லட்சம் கட்டணும். அங்கே டிஎஃப்சி சென்டர்னால் ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க, அந்த ஃபீஸ் கட்டினா போதும். 20,000 15,000 10,000 அதிலே போட்டிருக்கும். இல்லை ஃபீஸ் வேண்டான்னா அதிலே இருக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன்னா ஃபீஸ் அதில் இருக்காது. அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னாலும் இருக்காது. ஓகேவா? 7.5 ரிசர்வேஷன்னாலும் இருக்காது. அப்போது நீங்கள் இருக்காதுன்னா டிஎஃப்சி சென்டர் கிடையாது. இதுவே காலேஜ் போகிறீங்கன்னா அவங்க சொல்கிற ஃபீஸ் நீங்கள் ஏதாவது கட்டி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்னு டீட்டெயிலாக நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ காலேஜுக்கு 7 நாளில் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியா போனதுக்கு முந்தின வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ 7 நாளுக்குள்ளே நீங்கள் பணத்தை வந்து ரெடி பண்ணி வைக்கணும்.
சரிங்களா? அதனால் பணத்தை எல்லாம் இப்போவே நீங்கள் புரட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா 7 நாளுக்குள்ளே நீங்கள் போய் கட்டாவிட்டால் அந்த சீட்டு வந்து போய்விடும், அந்த சீட்டு வந்து ரத்தாகிவிடும். உங்களுக்கு அந்த சீட்டு வந்து யாருக்கு போகும்னா அடுத்த வர ரவுண்டுக்காரனுக்கு போயிடும், அடுத்த ரேங்க் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்னங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் டிஎன்ஏ ப்ராசஸ். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓவரால் ஒரு ரவுண்டு எப்படி நடக்கும் அதெல்லாமே தனித்தனியாக வீடியோவில் பார்ப்போம். எல்லாமே நம்ம சேனலில் வருங்க, ஓகேவா? இது மட்டும் இல்லை, எல்லாமே நம்ம சேனலில் வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்பும் நான் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுவும் தரேன். அந்த சர்டிஃபிகேட் அப்லோடு என்னெல்லாம் தேவைன்னு சொன்னல கவுன்சிலிங்க்கு அதுவும் தரேன். அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 மாதம் டைம் இருக்குன்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இந்த 1 மாதம் எதுக்குன்னா நீங்கள் எந்த காலேஜில் சேர போகிறீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. 100லிருந்து 200 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு சேஃப் தான். நான் வந்து அடித்து சொல்லணும், 100 கட் ஆஃப் 110 கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜில் கிடச்சிருக்குது, சரிங்களா? அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. லோ கட் ஆஃப் மாணவர்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு தனி வீடியோ வரும். தேங்க்யூ.